Hi, praise Praise God. God. Just wanted to know that in Matthew chapter 28, verse 18 and 19, it says that, and Jesus came and spoke to them, saying, all authority has been given to me in heaven and on earth. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. These words were spoken by Jesus. நமக்காக ஆண்டவர் பேசியிருக்காரு. இந்த வார்த்தையை நம்ம கிட்ட பேசியிருக்காரு. சரி, நம்ம ஆண்டவர் மேலே ரொம்ப நேசம், அவர் மேலே ரொம்ப அன்பு காட்டுறோம், ரொம்ப பக்தியாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காணிக்கை செலுத்துவோம், இல்லை ஒரு பொருத்தனை செலுத்துவோம், இல்லை ஏழைங்களுக்கு ஃபுட்டு கொடுப்போம், துணிமணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஆல் திஸ் வி ஷோ த எக்ஸ்பிரஸ் த லவ் ஆஃப் காட். ஸோ இது எல்லாமே நமக்கு யார் தரா? ஆண்டவர் தான் நமக்கு தர. அவர் தந்ததை நம்ம திருப்பி கொண்டு போய் தான் கொடுக்குறோம். அது ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது இல்லை, தட்ஸ் ஆல்சோ நைஸ். பட் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அது இல்லை. He expects us from us through this verse, take the good news, take the kingdom of God to the world. இதை தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண. இப்போ நீ ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்க, அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னா, how you will be telling to your friends, this product is good, it's value for money, I like it, you get it in offer and all those things you say. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை ரெக்கமெண்ட் பண்ணும்போது, இயேசு ருசிச்சு பார்த்த நம்ம எத்தனை பேருக்கு கொண்டு போய் சொன்னோம். அவர் நமக்காக பிறந்து மறித்து உயிர் தெழுந்தது நம்மளோட இன்னும் இஸ் ஸ்டில் அலைவ் டு அஸ். இதை போய் நம்ம 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் இது ஆண்டவருடைய கட்டளை, அவர் அதை தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதை நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ இந்த கிச்சன் டு த கிங்டம் 4 பேருக்கு எடுத்து சொல்லுவோமா? Yes. Thank you.